வணக்கம் டிபிகே டாக்ஸ். சலங்கை ஒளி சீரியலில் ககன் அவங்களோட அம்மாவா சாரதா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரதாவா சலங்கை ஒளி சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் வந்தனா. வந்தனா அவங்க நவம்பர் 14ஆம் தேதி கர்நாடக மாநிலம் ஹுப்ளியில் பிறந்திருக்காங்க. பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவங்க ஹுப்ளியில் தான் படிச்சிருக்காங்க. அப்போவே மாடல் கல்ச்சுரல்ஸ்னு பல போட்டிகள்லையுமே கலந்துருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் தான் தன்னோட ஃபேஷனாக எடுத்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு மிஸ் கர்நாடகா போட்டியில் இவங்க 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதே போல் 2017ஆம் ஆண்டு மாடல் ஆஃப் த இயர்ன்ற போட்டியில் இவங்க 2nd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு இவங்க முதல் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. பத்மாவதின்ற சீரியலில் கலர்ஸ் கன்னடாவில் தான் இவங்க முதல் முறையாக நடித்தாங்க. இந்த சீரியலை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு ஸ்ரீ விஷ்ணு அவதாரம்ன்ற தமிழ் சீரியலில் இவங்க நடித்தாங்க. இந்த சீரியலை தொடர்ந்து சாக்லேட்ன்ற சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியலில் பார்வதின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவியில் காற்றுக்கெண்ட வேலி சீரியல்லையும் அரண்மனை கிளி சீரியல்லையுமே வந்தனா அவங்க நடிச்சிருக்காங்க. நடிகை சுஹாசினி அவங்களோட இவங்க சேர்ந்து நடிக்கும்போது இவங்களோட நடிப்பை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக அந்த மூமெண்ட் இருந்துச்சுன்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க வந்தனா அவங்க. இதே போல் அக்ஷயா கோல்டு அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க. அருந்ததி படத்தில் வர அனுஷ்கா மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா லைஃப்பில் ரொம்பவும் நல்லாயிருக்கும், அதுக்காக ஃப்யூச்சரில் நான் காத்துட்ருக்கிறேன்னு பல இடங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க வந்தனா அவங்க. இவங்களோட நடிப்பு சலங்கை ஒளி சீரியலில் சாரதா கதாபாத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.